பொய் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா சொன்னார். ஏன் இந்த விஷயத்துல டிஎம்கேவால விஜய் அட்டாக் பண்ண முடியாதுன்னா, விஜய் அவர்கள் பேசுறது எல்லாமே எதை சுட்டி காட்டி பேசுனா, உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை சுட்டி காட்டி தான் பேசுனார். அவர் பேசின ஒவ்வொரு வரையிலுமே நான் சொல்லல, உச்ச நீதிமன்றம் சொல்லுது. உங்க அரசு அதிகாரிகள் பேட்டி கொடுத்தாங்க. ஸோ அரசியல் அதிகாரிகளே இப்படி பேட்டி கொடுக்கும்போது இந்த விசாரணை ஒழுங்காக நடக்காதுன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் என்னென்னலாம் சொல்லுச்சோ அதெல்லாம் விஜய் அவர்கள் சுட்டி காட்டினார். அப்படி சுட்டி காட்டும் பொழுது நம்ம இதை ரெண்டு விஷயமா எடுத்துக்கலாம். ஒண்ணு விஜய் அவர்கள் எப்பொழுதுமே ஒரு கூட்டம் இல்ல ஒரு மேடைக்கு மேடை ஒரு ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சி காங்கிரஸுமே அதை பரிசீலிக்கிறதா சொல்றாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, தமிழ்நாட்டுல நிறைய மாநிலங்கள்ல அந்த அதாவது பாஜக அல்லாத இந்த பாஜக கூட்டணி இல்லாத அரசுகள் ரூலிங் பார்ட்டியா இருக்காங்க. அப்படி ரூலிங் பார்ட்டியா இருக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா, நீங்க எல்லா மாநில அமைச்சர்களை கைது பண்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கெஜ்ரிவால் டெல்லியில அரசு செய்யப்பட்டார். அவருடைய அமைச்சரவையில் இருந்த அமைச்சர்கள் கைது செய்யப்பட்டார்கள். ஏன் தமிழ்நாட்டில் நடக்கல? உங்க சித்தாந்தத்துக்கு எதிராக ஒரு கட்சி பேசுது, அரசு செய்யுதுன்னா இங்க இருக்கிற முதலமைச்சர் மேல நீங்க ஊழல் புகார் சொல்றோம், அமைச்சர்களை கைது பண்றோம், அப்படியான சம்பவங்கள் தமிழ்நாட்டில் ஏன் நடக்கல அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அப்ப பாஜகவுக்கும் திமுகவுக்கும் ஒரு அண்டர் டீலிங் ஒன்று இருக்கு. ஸோ இது நம்மளோட மத்தியில் இருக்கும் காங்கிரஸ் புரிஞ்சிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு ஏன்னா அவங்க பிஜேபி கூட எதிர்காலத்துல என்ன வேணா சமரசம் செய்யலாம். ஓகேங்களா? அப்ப மத்தியில இருக்கிற காங்கிரஸே தமிழ்நாட்டில் ஒரு ஆல்டர்னேட்டிவ் பார்க்க விடுறாங்க. அது தமிழக கட்சி கழகமா இருக்கலாம், அதிமுகவா இருக்கலாம், இன்னைக்கு அதிமுக பாஜகவா இருக்கலாம். ஸோ நாளைக்கு ஏன்னா ஒரு அரசியல் கட்சிக்கு அவங்களோட இருப்பு ரொம்ப முக்கியம்.